Hi my dear children, let's see the atomic and ionic radii variation in lanthanoids. அப்படின்னு நமக்கு டாபிக் இருக்கும். ஆனால் அதை விட அதுக்குள்ளாடி முக்கியமாக இன்னொரு டாபிக் இருக்கும். என்னது அப்படின்னா lanthanoid contraction. lanthanoid contractionனை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக எது வேணும், அந்த lanthanoidனுடைய அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை வேணும். அதனால தான் நமக்கு டெக்ஸ்டில் ஹெட்டிங் வந்து அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியன்னு கொடுத்துருப்பாங்க. உண்மையில் அந்த கொஸ்டின் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். அது 3 ஹெட்டிங்காக படிச்சுக்கோங்க. 1 lanthanoid கான்ட்ராக்ஷன்னா என்னது, 2 அதனுடைய காஸ் என்னது, காரணம் என்னது, 3 இதன் மூலமாக வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் விளைவுகள் என்னது. இப்படின்னு 3 ஹெட்டிங்கில் நீ படித்து இதே மாடலில் நீ எக்ஸாமுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன்னா அப்படியே 5 மார்க்கு கிடைக்கும். ஓகே, இப்போ புக்கில் பார்த்தோன்னா காசுக்கெல்லாம் நிறையவே கொடுத்துருப்பாங்க. நிறைய எல்லாம் ரொம்ப எழுத வேண்டிய தேவையே கிடையாது. நான் இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் சிம்பிளாக சொல்லுவேன், அந்த பாயிண்டே தாராளம். ஓகே, இனி புக்கில் ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அந்த கிராஃப் எல்லாம் எக்ஸாமுக்கு தேவையெல்லாம் இல்லை, இருந்தாலும் ஜஸ்ட் வேணும்னா சொல்கிறேன், அதை மாதிரி ஒன்று பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அதனுடைய கான்சிக்வன்சஸ் 3 பாயிண்ட்டாக எழுதணும், அவ்வளோதான். பார்த்தியா, மொத்தத்தில் 5 பாயிண்ட் தான். 1 lanthanoid contraction, இதை ஒரு மெயின் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்க. 2 காஸ் ஆஃப் lanthanoid contraction, 3 கான்சிக்வன்ஸ். கான்சிக்வன்ஸில் 3 சப்ஹெட்டிங்ஸ் வரும். ஓகே, அவ்வளோதான். இதுதான் lanthanoid contractionனுடைய கீ பாயிண்ட்ஸ். இனி நமக்கு டாபிக் உள்ளாடி போயிடுவோம். டாபிக் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியன் இருக்கும். ஆனால் நம்ம என்ன டாப்பிக்கில் படிக்க போகிறோம், lanthanoid contraction. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படிக்க வேண்டியது டெஃபினிஷன். என்ன டெஃபினிஷன், lanthanoid contraction. இதனுடைய டெஃபினிஷன் படிக்க போகிறோம். lanthanoid contraction என்ன சொல்கிறேன் அப்படின்னு பாரு. நம்ம 4F சீரீஸில், அதாவது lanthanoid சீரீஸில் லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணும்போது, அதாவது சீரியம் டு லுட்டீஷியத்துக்கு மூவ் பண்ணும்போது அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும் வித் இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் நம்பர். ஸோ த டிக்ரீஸ் இன் அயானிக் சைஸ் இஸ் கால்ட் as lanthanoid contraction. மேட்டர் இவ்வளவுதான். புரியுதுங்களா? மேட்டர் பாரு, எப்படி சொல்லியிருக்கேன், சிம்பிளாக சொல்லியிருக்கேன். லெஃப்ட் டு ரைட்டு lanthanoid சீரீஸில், அதாவது 4F சீரீஸில் மூவ் பண்ணும்போது அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை கிராஜுவலி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் நம்பர். ஓகே, நான் சிம்பிளாக ஷார்ட்டாக இங்கே எழுதுறேன். எப்படி, இன் 4F சீரீஸ் பாரு, இன் 4F சீரீஸ் when we move from cerium to லுட்டீஷியம், சீரியம் முதல் லுட்டீஷியம் வரைக்கும் போகும்போது அதனுடைய அட்டாமிக் ரேடியை அயன்ட்டு அயானிக் ரேடியை என்ன செய்யும், அயானிக் ரேடியை டிக்ரீஸ் ஆகும் வித் இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் நம்பர். இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் நம்பர். புரிஞ்ச? இதுதான் கான்செப்ட். அப்போ the decrease in ionic size is called as lanthanoid contraction. புரிஞ்சா? மேட்ரு புரிஞ்சா? இவ்வளோதான் இதனுடைய கான்செப்ட். இதில் ரொம்ப தலையெல்லாம் புகைச்சு படிக்க வேண்டிய தேவையே கிடையாது. சிம்பிள் மேட்ரு. 4F சீரீஸில் சீரியம் டு லுட்டீஷியத்துக்கு மூவ் பண்ணும்போது அதனுடைய அட்டாமிக் ரேடியையும் அயானிக் ரேடியையும் டிக்ரீஸ் ஆகும் வித் இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் நம்பர். The steady decrease in ionic size is called as lanthanoid contraction. இப்போ நான் அடுத்த பாயிண்டாக அல்லது அடுத்த ஒரு இதாக சொல்றேன். The steady decrease in ionic radii is called as lanthanoid contraction. மேட்டர் புரிஞ்சா? இவ்வளவுதான் அதனுடைய கான்செப்ட். இனி அடுத்த கீ பாயிண்ட் என்னது, இதனுடைய காஸ் என்னது.
காரணம் என்னது? லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் வர்றதுக்கான காரணம் காஸ் இல்லையா? அப்போ செகண்ட் மெயின் ஹெட்டிங் வந்து என்ன எடுக்கலாம்? காஸ். மெயின் சைடு ஹெட்டிங் எடுக்கிறது. ஓகே, சரி. சிம்பிளா சொல்றேன், புக்கில் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நமக்கு தேவையான ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் நான் சொல்றேன். The effective nuclear charge experienced by the 4f electron increases and the size of Ln3 plus decreases. Ln3 plus என்னது? அந்த லாந்தனாய்ட்ஸ் அப்படிங்கிறத காமனா சொல்லி இருக்கக்கூடியதா காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதான் மீன் பண்ணிருக்காங்க Ln3 plus. ஓகே, இப்போ காஸ் எப்படின்னு பாரு. The effective nuclear charge, என்னுடைய காசு எப்படி சொல்லலாம் பாரு? effective nuclear charge, effective nuclear charge experienced by effective nuclear charge experienced by 4f electron. Effective nuclear charge experienced by 4f electron increases the size of Ln3 plus ion decreases. That's the reason behind that this lanthanoid contraction. இத கிராஃப்ல சிம்பிளா காட்டியிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. எப்படி எடுத்திருக்காங்க? அதனுடைய பாரு, இது ஒரு கிராஃப். 2 ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எடுத்திருப்பாங்க. இதுல அட்டாமிக் ரேடியையும் அட்டாமிக் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒய் ஆக்சிஸ்ல அதனுடைய அட்டாமிக் ரேடியஸையும் அல்லது அயோனிக் ரேடியஸையும், கீழே என்னது அதனுடைய அட்டாமிக் நம்பரை எடுத்திருப்பாங்க. இப்போ பார்த்தோன்னா தெரியும், இங்க லாந்தனம் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு வச்சுக்க. லாந்தனம், அடுத்தது என்னது சீரியம், அப்படியே போய் எங்க லுட்டீஷியத்துல முடியும். இந்த கிராஃப் வந்து இப்படியே ஸ்டெடியா நினைச்சிட்டு இருக்கு, டிக்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு. புரியுதா? மேல இருந்து கீழே பார்த்து டிக்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு. ஃப்ரம் லாந்தனம் டு லுட்டீஷியம் ஆர் சீரியம் டு லுட்டீஷியம். இப்படி ஸ்டெடியா டிக்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் கொடுத்தோம் என்னது? லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் அப்படின்னு. ஓகேங்களா? ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தீஸ் டூ கான்செப்ட். மூணாவது கான்செப்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதனுடைய கான்சிக்வன்சஸ். விளைவுகள். மொத்தமா 3 கான்செப்ட் இருக்குங்க. ஒன்னு அதனுடைய பேசிசிட்டியை பற்றி சொல்லக்கூடியது. பேசிசிட்டி டிஃபரன்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ரிகார்டிங் பேசிசிட்டி டிஃபரன்சஸ். இப்போ பேசிசிட்டி டிஃபரன்சஸ் பற்றி சொல்லும்போது சிம்பிளாவே நம்ம படிச்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீரியம் 3+2 Lu3+க்கு போகும்போது பேசிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். பாரு, சிம்பிளா சொல்றேன் பாரு. எப்படி? லாந்தனாய்டு சீரீஸ்ல சீரியம் 3+2 லுட்டீஷியம் 3+ வர போகும்போது, சீரியம் 3+2 லுட்டீஷியம் 3+ வர போகும்போது பேசிக் கேரக்டர், அதனுடைய பேசிக் கேரக்டர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். பேசிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். இதுக்கான ரீசன் என்னது? இந்த பேசிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்னது? சிம்பிள் ரீசன் இருக்கு இதுக்கு. ஆனா ரொம்ப பேசிக்கான ஒரு ரீசன், ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அது என்ன அப்படின்னா, Ln3+ அயானினுடைய சைஸ் குறையும் போது, Ln3+ அப்படின்னா என்னது? லாந்தனாய்டு 3+ அயான் Ln3+ அயான் சைஸ் குறையும் போது அப்படியே மூவ் பண்றோம். எங்க மூவ் பண்றோம்? சீரியா 3+2 லுட்டீஷியம் 3+க்கு மூவ் பண்றோம். அப்ப Ln3+ அயானுடைய சைஸ் வந்து என்ன செய்யும்? குறையும். அப்ப ஆட்டோமேட்டிக்கலா அயானிக் கேரக்டர் ஆஃப் LNOH bond decreases. LNOH
OH bond என்ன செய்யும் decrease ஆகும், which result in decrease in basicity. இது காரணமாக எது குறைய தொடங்கியிருது, basicity குறைய தொடங்குது. இதுதான் என்னுடைய கான்செப்ட். புரிஞ்சுதா? Ln3+ அயனுடைய சைஸ் குறை. Ln3+ னா லாந்தனாய்டு சீரிஸை காமனா சொல்லக்கூடியது Ln3+. அது சீரியம் டு லுட்டீசியம் போகும்போது Ln3+ அயனுடைய சைஸ் குறையும் போது அயானிக் கேரக்டர் ஆஃப் LnOH பாண்டு, அதாவது லாந்தனாய்டு எலமெண்ட்டும் OH ஹைட்ராக்சில் அயானுக்கு இடையே இருக்கக்கூடிய பாண்டுல இருந்து வந்து என்ன செய்யும், அயானிக் கேரக்டர் என்ன செய்யும், குறையும். அப்படி குறையிறதுனால பேசிசிட்டி என்ன செய்யறது, குறையுது. புரியுதா? அதான் என்னுடைய ரீசன். 2, similarities among the lanthanoid. அடுத்த பாயிண்ட் சிம்பிளான ஒரு பாயிண்ட் தான். என்ன பாயிண்ட் எடுக்க போறோம் அப்படின்னா, இந்த லாந்தனாய்டுக்கு இடையே ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. பாரு, செகண்ட் பாயிண்ட் இஸ் ரிகார்டிங் similarities among lanthanoid. இந்த லாந்தனாய்டுக்கு இடையே ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. இதுக்கு ரீசன் என்னது அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் F சீரீஸ், அதாவது 4F சீரீஸ்ல பார்த்தோம்னா மெயின்லி only 10 picometer differences in atomic radii and 20 picometer differences in ionic radii. அப்போ பாரு, கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும்தான் இதுக்கு இடையில இருக்கு. So almost all the elements having the same chemical properties. புரியுது இல்லையா? கவனமா பாரு. இந்த கம்ப்ளீட் F சீரீஸ், only 10 picometer decreases in atomic radii, while 20 picometer decreases in ionic radii. அப்போ அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால், ரொம்ப சின்ன சேஞ்ச் தான் இருக்கு. That's what they are almost all the elements having similar chemical properties. Due to this reason, almost all the Ln3+ ions have similar chemical properties. புரியுதுங்களா? சரி, அடுத்து நான் மூணாவதாக ஒரு பாயிண்ட். என்ன பாயிண்ட்னா ஒரு கம்பாரிசன் தான். மூணாவதாக ஒரு பாயிண்ட் என்னது, ஒரு சின்ன கம்பாரிசன் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன கம்பாரிசன் அப்படின்னா, 3D சீரீஸ், 4D 5D சீரீஸ் இப்படி இருக்கு இல்லையா? அப்போ இதனுடைய 3D சீரீஸ், 4D 5D 6D சீரீஸ்னு நம்ம படிச்சிருப்போம். இதுல செகண்ட் அண்ட் தேர்ட் டிரான்சிஷன் சீரீஸ் எலமெண்ட்ஸினுடைய கேரக்டர் ரொம்ப க்ளோஸ் ஆக இருக்கும் than the second and the first and the second. புரிஞ்சா? மூணாவதாக நம்ம படிக்கக்கூடியது, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அப்போ உனக்கு அது இனியும் புரிஞ்சிடும். என்ன சொல்றேன்னா, செகண்ட் அண்ட் தேர்ட் டிரான்சிஷன் சீரீஸ்ல செகண்ட் அண்ட் தேர்ட் டிரான்சிஷன் சீரீஸ் எலமெண்ட்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது அதனுடைய கேரக்டர்ஸ் வந்து மோர் சிமிலராக இருக்கு, ஆர் ரிசம்பிள் ஈச் அதர். இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் டிரான்சிஷன் சீரீஸ் கேரக்டர்ஸ் resemble each other. Characters resemble each other than first and second series. புரிஞ்சா? நான் இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். என்னதுன்னா, நான் 3 சீரீஸ் எடுக்க போறேன். ஒன்று 3D சீரீஸ், இன்னொன்று 4D சீரீஸ், இன்னொன்று வந்து 5D சீரீஸ் எடுக்கிறேன். 3D சீரீஸில் எடுக்கக்கூடிய எலமெண்ட் என்னதுன்னா டைட்டானியம். 4D சீரீஸில் எடுக்கக்கூடிய எலமெண்ட் சிர்கோனியம். அண்ட் 5D சீரீஸில் எடுக்கக்கூடிய எலமெண்ட் ஹாஃப்னியம். இப்போ டைட்டானியத்தினுடைய
டைட்டானியத்தினுடைய அட்டாமிக் ரேடியை பார்க்கும்போது எவ்வளவு இருக்குன்னா 132 பைக்கோமீட்டர். 132 பைக்கோமீட்டர். சிர்கோனியத்துக்கு பார்க்கும்போது 145 பைக்கோமீட்டர். அண்ட் ஹாஃப்னியம் பார்க்கும்போது 144 பைக்கோமீட்டர். புரியுதுங்களா? இப்ப பாரு, இது என்ன சீரீஸ்? ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன்? செகண்ட் அண்ட் தேர்டு வந்து மோர் ரிசம்பிள் தேன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் செகண்டையும் கம்பேர் பண்ணி பாரு. இதுக்கு 132, இதுக்கு 145, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா செகண்ட் அண்ட் தேர்டு நீ கம்பேர் பண்ணி பாரு, வெறும் ஒரே ஒரு பைக்கோமீட்டர் தான் டிஃபரன்ஸ். புரிஞ்சா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அழகான ஒரு பாயிண்ட், நம்ம திங்க் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம், ஃபர்ஸ்ட்ல வரக்கூடியதான் நியர்பை வரும், போக போக இன்க்ரீஸ் ஆகும் அல்லது ரொம்ப டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு படிப்போம். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிரான்சிஷன் சீரீஸை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் அண்ட் தேர்ட் டிரான்சிஷன் சீரீஸ் கேரக்டர்ஸ் ஆர் மோர் ரிசம்பிள் ஈச் அதர். Okay, these are all happening due to this lanthanoid contraction. பாத்தியா? இத மாதிரி சிம்பிளாக வேற எங்கேயுமே படிக்க முடியாது. அவ்வளவுக்கு சிம்பிளா சொல்லியிருக்கேன். நீ எதை எலாபரேட் பண்ண வேண்டியது என்னது? நான் இப்படி கீழே பார்த்து ஆரோ போட்டிருந்தேன்னா டிக்ரீஸ், மேலே பார்த்து ஆரோ போட்டிருந்தேன்னா இன்க்ரீஸ். இனி ஐஆர்னா அயானிக் ரேடியை, ஏஆர்னா அட்டாமிக் ரேடியை, இவ்வளோதான் ஷார்ட் ஃபார்மே யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதே மேனரில் இதே மாடலில் நீ எக்ஸாமுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன்னா அப்படியே 5 மார்க்கும் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சிருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் கூட. ஓகேங்களா? இப்போ என்ன கொஸ்டின் இது? நமக்கு டாபிக் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியன் இருக்கும். ஆனால் பேசிக்கலி கொஸ்டின் எது? லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன். இப்போ லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் என்னது, காஸ் என்னது, அதில் ஒரு கிராஃபு தேவைன்னா மட்டும் போட்டுக்க, முடியும்னா மட்டும் போடு, இல்லைன்னா விட்டுக்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது அதனுடைய கான்சிக்வன்சஸ் 3 லைனா சொல்லியிருப்பேன். அதில் ஃபர்ஸ்ட் அதனுடைய பேசிசிட்டி டிஃபரன்ஸ் என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அதனுடைய ரீசனை சொல்லியிருக்கேன். ரீசன் கரெக்டாக சொல்லியிருக்கேன். Ln3+ அயானுடைய சைஸு போக போக குறையும். அப்போ அயானிக் கேரக்டர் ஆஃப் LnOH பாண்ட் என்ன செய்யும்? டிக்ரீஸ் ஆகும். அப்போ கண்டிப்பாக பேசிசிட்டி என்ன செய்யும்? குறைஞ்சு போகும். ரெண்டாவது பாயிண்டாக சிமிலாரிட்டிஸ் among lanthanoid. ஏன்னு அதுக்கான அழகான ஒரு ரீசன் சொல்லியிருக்கேன் இல்லையா? தென் தேர்ட் ஒன் ரொம்ப சூப்பரா இருக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் டிரான்சிஷன் சீரீஸினுடைய கேரக்டர்ஸ் ரிசம்பிள் மோர் ஈச் அதர் தேன் வாட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சீரீஸ். புரியுதுல்ல? இவ்வளவுதான் நம்முடைய கான்செப்ட். லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன், அதனுடைய காஸ், தென் கான்சிக்வன்சஸ். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் very well. It's a very important question for your exam. You can study in this manner. Okay, thank you.